வணக்கம். இந்த பதிவில் நாம் சாமந்தி பூக்கள் அதிகமாக பூக்க என்ன செய்யலான்னு பார்க்கலாங்க. பொதுவாக இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்க சாமந்தி செடிகள் எல்லாமே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். அப்படி மொட்டு வைக்கலைன்னா நான் என்னோடய சேனலில் மொட்டு வைக்கிறதுக்கு நம்ம முனைப்பகுதியை ஒரு 2 இலைக்கு கீழே நம்ம கட் பண்ணிடணும். அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அப்படி நீங்கள் கட் பண்ணி விட தான் நமக்கு பிரான்ச்சஸ் வரும், உடனே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிடும். நீங்களும் அதுபோல் செய்யலாம். அப்படி செய்து பூத்த பூக்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது பல விதமான சாமந்தி செடிகளை நாம் பார்த்துட்ருக்கோம். ஹைப்ரிட் சாமந்தி பார்த்தோம், இது பச்சை சாமந்தி. இது இல்லாமல் நாட்டு சாமந்திகளும் எங்கள் வீட்டில் இருக்குது. அந்த சாமந்திகள் நிறைய பூக்கக்கூடிய தன்மையுடையது. நிறைய வீடியோக்களில் நானும் காமிச்சிருக்கேன், இன்றும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு சாமந்திங்க, சிங்கிள் பெட்டல். ஏற்கனவே பார்த்தது எல்லாமே அடுக்கு, இது சிங்கிள் பெட்டல். இதில் செடி முழுவதும் பூக்கக்கூடிய தன்மையுடையதுங்க. பொதுவாக செடி வளரும் பொழுது மண்புழு உரம் கொடுத்து நீங்கள் வளர்க்கலாம், கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுத்து வளர்க்கலாம், கம்போஸ்ட் கொடுத்து வளர்க்கலாம். பூக்க ஆரம்பிக்கிற நேரத்தில் இதெல்லாமே நீங்கள் நிறுத்திடணும். நிறுத்திட்டு நம்ம தண்ணி மட்டுமே கொடுத்துட்ருக்கணும். அதன் பிறகு மொட்டுக்கள் வச்சிரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதிக உரங்கள், நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் எதையும் கொடுக்காம, ஏன் நைட்ரஜன் ஃபெர்டிலைசர் கொடுக்கக்கூடாதுன்னா, நைட்ரஜன் ஃபெர்டிலைசரில் தழைகள் தான் அதிகமாகுமே தவிர, இலைகள் தான் அதிகமாகுமே தவிர மொட்டுக்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். அதனால் நாம் நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை ஸ்டாப் பண்ணிடணும். அதாவது மண்புழு உரத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கு பிறகு என்பிகேன்னு சொல்லக்கூடிய ஆல்-19ன்னு நீங்கள் உரக்கடையில் கேட்கலாம். அந்த உரத்தை பிங்க் கலரில் இருக்கும், 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் கலந்து இந்த சாமந்தி செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அது பூக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும், மொட்டுக்கள் வச்சிரும். இந்த என்பிகேவே நீங்கள் பூக்கிற வரைக்குமே தொடர்ந்து கொடுக்கலாம், 10 நாட்களுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அதிகமாக மொட்டு வச்ச பிறகு செடிக்கு மேலே தண்ணியை தவிர வேறு எதுவும் ஸ்ப்ரே பண்ணாதீங்க. அப்படி பண்ணணுன்னா எப்சம் சால்ட்டு மட்டும் தெளிக்கலாம், வேறு எதையுமே நீங்கள் உரங்கள் எதையுமே தெளிக்க வேண்டாம். ப்ளைன் வாட்டர் தெளிக்கலாம், எப்சம் சால்ட் தெளிக்கலாம். ஏன்னா மொட்டுக்கள் கருக ஆரம்பிச்சிடும். அதனால் நாம் மொட்டு வச்ச பிறகு செடிக்கு மேலே எதையும் தெளிக்கக்கூடாது. நீங்கள் மண்ணுக்கு மட்டும் கொடுத்துட்ருக்கலாம், எப்சம் சால்ட் கொடுக்கலாம், என்பிகே ஆல்-19 கொடுக்கலாம். இவற்றை மாற்றி மாற்றி நீங்கள் கொடுக்கும் பொழுது செடியின் வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பூக்களும் நிறைய பூத்துரும். பூ வச்ச பிறகு நம்ம காய்ந்த இலைகளை, காய்ந்த கிளைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். செடியை ஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் சில இடங்களில் மழையில் வீணாயிருக்கு. ஆனாலுமே அந்த தண்டில் நிறைய பூக்கள் இருக்கிறதுனால நான் எதுவும் எடுக்கலை. பூத்து முடிந்த பிறகு நான் கட் பண்ணி விட்டுருவேன். பூக்கள் பூக்க பூக்க நீங்கள் கட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த பூக்கள் கொத்து கொத்தாக பூக்கிறதுனால நான் எல்லா பூக்களும் பூத்த பிறகு தான் எடுக்க போகிறேன். மொட்டுக்களும் இருக்குது, அதனால நான் இப்போ அப்படியே விட்டுருக்கேன். எவ்வளோ அழகாக செடி ஃபுல்லாக பூக்கள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் பூக்கணுன்னா நீங்கள் வச்சுருக்க செடியை முனைப்பகுதியை கிள்ளி விடுங்க, மொட்டுக்கள் வரட்டும். நல்ல நைட்ரஜன் ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்து நல்லா வளர்த்துட்டு முனைப்பகுதியை கிள்ளி அதில் மொட்டு வைக்கும்போது நைட்ரஜன் ஃபெர்டிலைசரை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. என்பிகே கொடுங்க, என்பிகே ஆல்-19 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்படி தொடர்ந்து பராமரிப்பு கொடுக்கும் பொழுது இந்த செடி தொடர்ந்து நமக்கு பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த செடியில் ஒரு நல்ல மெரூன் கலரில் மொட்டு வச்சுருக்குங்க, இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இந்த இன்னொரு கலர் பூத்துருச்சு பாருங்கள். இது போன்று நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இந்த செடிகள் விற்பனைக்கும் இருக்குது, வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.